எல்லாருக்குமே பிடிச்ச பவர் ரேஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆரிஜின் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், பவர் ரேஞ்சர்ஸ்ன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வெஸ்டர்ன் ப்ராடக்ட், ஒரு இங்கிலீஷ் ப்ராடக்ட் தான் நினைச்சோம். பட் அது கிடையாது. அண்ட் இதுல இருக்கிற ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் ஆரிஜின் வந்து ஆக்சுவலி ஜப்பான்ல இருந்து வருது. எஸ், சூப்பர் சென்டாய் 1970ஸ்ல இருந்து இருக்கிற ஒரு ஷோ பை டோவே அண்ட் பாண்டாய் டிவி அசாஹில வந்து ஏர் ஆகுது. இதுதான் பேசிக்கலி வந்து ஜப்பானோட பவர் ரேஞ்சர்ஸ். அண்ட் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் தான் வந்து சூப்பர் சென்டாய்ல இருந்து நியூ நேம் பவர் ரேஞ்சர்ஸா மாறி அமெரிக்கால வந்துச்சு லேட்டர். அண்ட் இந்த ஒரு ஹோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மார்வல் ஸ்டான்லிலாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறாரு. அண்ட் இது ஸ்டோரி ஆஃப் பவர் ரேஞ்சர்ஸ் எப்படி வெஸ்ட்ல வந்ததுன்றது சொல்லணும்னா ஒரு ஸ்டோரி ஆஃப் ஸ்ட்ரகிள் தான் சொல்லணும். பிகாஸ் இனிஷியல் கொலாபரேஷன் ஆஃப் ரெண்டு பெரிய ஸ்டுடியோஸ் வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. 1970ஸ்ல வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் அண்ட் டோவே அனிமேஷன் வந்து கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ட்ரேட் நடந்திருக்கு. பேசிக்கலி வந்து டோவே வந்து மார்வலோட கேப்டன் அமெரிக்கா அண்ட் ஸ்பைடர்மேன் வந்து காமிக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து அதுல இருந்து என்ன போயிருக்குன்னா, டோவேல இருந்து சூப்பர் சென்டாயோட சன் வால்கன் போயிருக்கு. ஸ்டான்லிக்கு வந்து சன் வால்கனோட கான்செப்ட் ரொம்ப பிடிச்சி போய் அவர் வந்து ஒரு காமெடி ஷோ பண்ணலான்னு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து போல. ஸ்டான்லியாலே வந்து ஸ்டார்டிங்ல அது பண்ண முடியலாம். பாத்துங்க எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்திருக்குன்ட்டு. பிகாஸ் அந்த டைம் வந்து யாருமே பவர் ரேஞ்சர்ஸ் ஃபார்முலா நம்பல. நான் இதுல இருந்து வந்து டோவேக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஜாப்பனீஸ் ஸ்பைடர்மேன் ஒன்று ஞாபகம் இருக்கு தெரியுமா? அது இதுல இருந்து தான் வந்துச்சு. அண்ட் இந்த ஜாப்பனீஸ் ஸ்பைடர்மேன் தான் ஃபர்ஸ்ட் பவர் ரேஞ்சர்ஸோட மெகாசோட வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து பிகினிங் ஆஃப் பவர் ரேஞ்சர் ரோபோட்ஸ். இதெல்லாம் தாண்டி வந்து யார் வந்து இந்த மிராக்கிள் வந்து பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, ஹைம் சபாம். இந்த மனுஷனோட டெடிகேஷன், பெர்சிவியரன்ஸ் அண்ட் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்னால தான் இப்போ வந்து நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் வந்து, பிகாஸ் இது வந்து ஆஸ் யூசுவல் ஈஸி இல்ல. பல வருஷங்களோட உழைப்பு இதுல இருக்கு. இத்தனோ பேர் நோ சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த ஃபார்முலா புஷ் பண்ணி சக்சீட் ஆனது காரணம் இதுதான். பிலீஃப் இன் ஒன் செல்ஃப். ஸோ இவர் வந்து ஜப்பான்ல வந்து ஒரு ட்ரிப் போனப்போ சென்டாய் பார்த்துருக்காரு டிவியில. அண்ட் அதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இதை வந்து வெஸ்ட் எப்படியாச்சும் கொண்டு வரணுன்ற முடிவோட அவரா வந்து கிரியேட் பண்ணியிருந்தார். ஒரு ஃபார்முலா என்னன்னா, விச் இஸ் பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் சூட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜும், சூட்ஸ் வெளியே இருக்கிறது எல்லாமே அமெரிக்கன் ஆக்டர்ஸ் வச்சு போர்ட்ரே பண்ணலான்றது தான் அவரோட இனிஷியல் இதாக இருந்துச்சு. ஜீனியஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் காஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே கட் பண்றது. பட் சர்ப்ரைஸ் இந்த இது கூட அவரால் வந்து புஷ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியவே. ஹைம் சபாம் ஃபைனலி வந்து எப்படி பவர் ரேஞ்சர்ஸ் வந்து வெஸ்ட் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் சென்டாயிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட்டை பிக் பண்ணி அதை வந்து ஒரு பைலட் எபிசோட் எடிட் பண்றாரு. அண்ட் பேசிக்கலி இதுக்கு வந்து எதை சூஸ் பண்ணா, பயோமேன். அண்ட் இதுல வந்து ஹீரோஸோட பேர்லாம் பயோரிதம், ரெட், ப்ளூ, கிரீன் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஷோ வந்து ஏன் அவர் பிக் பண்ணாருன்னா, அந்த டைம்ல வந்து இது வந்து பிரான்ஸ்ல ரொம்ப பாப்புலரா இருந்தனால இந்த ஷோ பிக் பண்றாரு. அண்ட் இந்த ஷோ வச்சு ஒரு பைலட் எபிசோட் ரெடி பண்றாரு. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இது ஒர்க் அவுட் ஆகல. ஃபெயிலியர் நினைச்சு எதுவும் துவண்டு போகாம மறுபடியும் டிராயிங் போர்டுக்கு போறாரு. இதுல என்ன பிரச்சனை பார்த்தோன்னா, பயோரிதம்ன்றது வந்து ஒட்டலன்றது தெரிஞ்சிச்சு. அதனால அவர் தான் அதை வந்து பயோரிதம்ல இருந்து பவர் ரேஞ்சரா மாத்துறாரு. அது கூட பவர் ரேஞ்சர்னு ஃபர்ஸ்ட் மாத்தல, கேலக்ஸி ரேஞ்சரா மாறுது. அந்த பைலட் எபிசோட் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகி வந்து ஒரு 2 minute பிச் வீடியோன்ற மாதிரி மாறுது. இது வந்து ஒரு ஃபைனலி எங்க எடுத்துட்டு போறாருன்னா, ஃபாக்ஸ் கிட்ஸ்க்கு எடுத்துட்டு போறாரு. அண்ட் ஃபாக்ஸ் கிட்ல தான் வந்து இந்த மேஜிக் நடக்குது. பிகாஸ் பிச் பண்றவங்க யாரு பாத்தீங்கன்னா, மார்கரெட். அண்ட் இந்த மார்கரெட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்வல் ப்ரொடக்ஷன்ஸ்ல சன் வால்கன் புஷ் பண்ணாரு. திஸ் மீட்டிங் வாஸ் வாட் லெட் பவர் ரேஞ்சர்ஸ் அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி.